Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புரட்டாசி மாத மகாலய அமாவாசை அன்று இந்துக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். அதன்படி இன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் இந்துக்கள் குவிந்தனர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடினர். பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி ஆற்றில் அதிகாலை முதலே இந்துக்கள் குவிந்தனர். அம்மா மண்டபம், காவிரி படித்துறை, ஐயாளம்மன் படித்துறை, ஓடத்துறை படித்துறைகளில் தர்ப்பணம் கொடுத்து காவிரி ஆற்றில் புனித நீராடினர். பின்னர் அருகே உள்ள கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர். கோவை பேரூர் படித்துறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க அதிகளவில் மக்கள் திரண்டனர். நொய்யல் ஆற்றங்கரையில் பிண்டம் கொடுத்து புனித நீராடினர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்த பட்டீஸ்வரரை தரிசித்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்து அதை ஆற்றில் கரைத்தனர். பின்னர் புனித நீராடி சங்கமேஸ்வரரை தரிசித்தனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு பவானி கூடுதுறையில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் மக்கள் கூட்டம் அதிகம் இருந்தது. காவிரி கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினர். ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் கொடுக்க திரண்டனர். ஒகேனக்கல்லில் தர்ப்பணம் கொடுக்க மக்கள் குவிந்ததால் ஊட்டமலை முதலை பண்ணை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் குளத்தில் தர்ப்பணம் கொடுக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் சாலையில் அமர்ந்து தர்ப்பணம் கொடுத்தனர். கோயில் நிர்வாகத்தை கண்டித்து சிலர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருவாரூர் தியாகராஜர் கோவில் எதிரில் உள்ள கமலாலய குளத்தில் காலை முதலே மக்கள் திரண்டனர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். ஒரு புடி கையில் ஆட்டிடுங்க. சிவ கோத்திரேசியா விஷ்ணு கோத்திரேசியா 8ஆம் தலைமுறை தாத்தா பண்ணி அனுப்பிச்சுக்கணும் இறந்தவங்களோட